அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பற்றி வெளியிட்ட பதிவுகள் வரம்பு மீறி சென்றுவிட்டதால் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக தொழிலதிபர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் நெருங்கிய நண்பரான எலான் மஸ்க், டிரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய செலவு மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். இந்த மசோதாவால் நாட்டின் கடன் 200 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என எலான் மஸ்க் குறிப்பிட்டார். பின்னர் எலான் மஸ்க் உடனான உறவு முடிந்துவிட்டது, அவர் அதிபர் பதவியின் மாண்புக்கு அவமரியாதை செய்துவிட்டார் என அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இதையடுத்து டிரம்ப், எலான் மஸ்க் ஆகிய இருவரும் மாறி மாறி விமர்சனம் செய்து கொண்டனர். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் உச்சத்தில் இருந்தது. தற்போது தனது நிலைப்பாட்டிலிருந்து எலான் மஸ்க் பின்வாங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த வாரம் அதிபர் டொனால்டு டிரம்ப் குறித்து வெளியிட்ட சில பதிவுகளுக்கு வருந்துகிறேன், வரம்பு மீறி சென்றுவிட்டதை உணர்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை வளாகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. ஜம்முவில் உள்ள சட்டசபை கட்டடத்தில் முகப்பு அறை பகுதியில் இந்த திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு இருந்த நாற்காலிகள், மேசைகள் உள்ளிட்ட பல்வேறு பர்னிச்சர் பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. இதை அறிந்த அங்குள்ளோர் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் மற்ற பகுதிகளுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. இந்த விபத்தில் முகப்பு அறை சுவற்றில் மாட்டப்பட்டு இருந்த ஏராளமான முன்னாள் ஆளுநர்களின் போட்டோக்கள் எரிந்து சேதமடைந்தது. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7000-ஐ நெருங்கும் நிலையில் ஒரே நாளில் 324 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேர நிலவரப்படி கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை 6815 உள்ளது. வெகு விரைவில் இது 7000-ஐ எட்டிவிடும் என்று தெரிகிறது. 324 பேர் புதிய கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெல்லி, கேரளா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் கொரோனா உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக கேரளாவில்தான் அதிக தொற்றாளர்கள் உள்ளனர். அங்கு 2053 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 96 பேர் புதிய தொற்றாளர்கள் ஆவர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் டெல்லி, கேரளா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவர், மொத்தம் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவின் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் கப்பலில் எரியும் தீயை அணைக்க கடலோர காவல் படையினர் 3வது நாளாக போராடி வருகின்றனர். தொடர்ந்து 3வது நாளாக கேரளாவின் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் சிங்கப்பூர் கப்பலில் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. 1754 கண்டெய்னர்கள் உடன் சென்ற கப்பலில் 1083 கண்டெய்னர்கள் கீழ்ப்பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே தீயை கட்டுக்குள் கொண்டு வருவது மிகப்பெரிய சவாலாக உள்ளதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. கப்பலின் பயன்பாட்டிற்காக எரிபொருள், 2000 டன் எண்ணெய், 240 டன் டீசல் உள்ளதால் தீ பரவி கப்பல் முழுமையாக எரியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் தெற்கு துறைமுக நகரமான ஒடேசா மீது ரஷ்யா ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு தீவிர தாக்குதல் நடத்தியது. இதில் 3 உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போரின் மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்று என்று உக்ரைன் தெரிவித்துள்ளது. ரஷ்ய படைகள் ஒரே இரவில் 315க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் 7 ஏவுகணைகளையும் செலுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.